ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, நீ இப்பொழுது மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உண்மையினை உன் வராகி அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன். உள்ளதை உள்ளபடி மட்டுமே சொல்ல வந்திருக்கின்றேன். நான் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக எடுத்துச் சொல்ல வரவில்லை. உண்மையில் என் குழந்தை வாழ்க்கையின் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்ல வந்திருக்கின்றேன். என்னை நம்பி நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆச்சரியப்படத்தான் செய்வாய். ஏனென்றால் உன் வராகியானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக அதிக சக்தி வாய்ந்தவைதான். எதிலுமே என் குழந்தை சந்தேகமே வராது. அந்த அளவிற்கு அம்மா உன் வாழ்க்கைக்குள் அத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். இருந்தாலும் என் குழந்தை இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தில் இருக்கின்ற உண்மையை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வராகி அம்மா எனக்கு தெரிந்து விட்டது, உனக்கும் தெரிய வேண்டும் அல்லவா? அதை தெரியாமல் என் குழந்தை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் அதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எந்நேரமுமே வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உன் மனதிற்குள் நெருடலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நீ சரியாகத்தான் இருப்பாய், எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்து கொண்டிருப்பாய். ஆனால் திடீரென்று உன்னுடைய மனது படபடத்து விடும். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சரியில்லையோ என்று உனக்கு தோன்ற வைத்துவிடும். இப்படி என் குழந்தை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் தான் நினைத்ததை சரியாக செய்துவிட முடியாமல் எப்பொழுதுமே தவிப்போடு இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த தவிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் மிக விரைவாகவே அடங்க வேண்டும். நீ எப்பொழுதும் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் நீ நினைத்தது போல சாதித்து விட முடியாது. அப்படி சாதித்து விட நினைத்தாலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடங்கல்கள் வந்து விடுகின்றது. இப்படி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் உன் வாழ்க்கைக்காகத்தான் முடிவுதான் என்னவென்று தெரியாமல் தானே என் குழந்தை விழி பிதுங்கி இந்த தாயானவள் என்னை தேடி வந்து என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக உன் அம்மா எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தேவையில்லாத மனக்குழப்பத்தை முதலில் தீர்த்து விட வேண்டும். என் குழந்தை, நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? அம்மா என்ன, இந்த வாழ்க்கை என்னத்தான் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் நமக்கு ஒன்று என்று வந்துவிட்டால் அவர்கள் ஏன் இந்த நம்மை கேட்பதில்லை? இந்த அம்மாவை ஏன் கேட்பதில்லை? நான் தான் மற்றவர்களை நமக்கு முக்கியமாக நினைக்கின்றோமா? ஆனால் அவர்கள் ஒரு பொழுதும் நம்மை அவர்களுக்கு முக்கியமாக நினைப்பதில்லையே. நமக்கு ஒன்று கிடைத்தால் அவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று அவர்களை நாம் அங்கே போகச் சொல்கின்றோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு விஷயம் முதலில் கிடைத்து விட்டது என்றால் எங்கே நிமிடத்தில் சொன்னால் நமக்கும் கிடைத்து விடுமோ என்று எண்ணி அதனை நம்மிடத்தில் சொல்வதில்லை. என்ன இந்த மனிதர்களின் மனது இப்படி இருக்கின்றது? ஏன் நமக்கு உண்மையாக இருப்பவர்கள் இடத்தில் கூட உண்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் இருக்கின்றார்கள்? என் குழந்தையை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அம்மா, நான் எத்தனையோ கஷ்டங்களையும் கடந்து வந்து விட்டேன். எல்லோரையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் யார் யார் என்று தெரிந்து கொண்டேன். நாம் எவ்வளவு தான் இவர்களுக்கு செய்தாலுமே இதற்கு மேலும் நிமிடத்தில் அப்படி என்னத்தான் எதிர்பார்க்கின்றார்கள்? இதற்கு மேலும் நாம் எதைத்தான் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நம் முன்னால் நிற்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ மனதிற்குள் வேதனைப்படுகின்றாய். இவர்களை புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இன்னமும் என்ன படிக்க வேண்டுமோ தெரியவில்லையே. நாம் கள்ளம் கபடமில்லாத அன்பை கொடுத்தால் அவர்கள் வஞ்சகத்தை அல்லவா நம் மீது அள்ளி தெளிக்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இப்படி எல்லாவற்றிலுமே நீ உனக்கான விஷயங்களை பேசி பேசி உன்னுடைய மனதிற்குள் அதிகமாக காயங்களை வளர்க்க தொடங்கிவிட்டாய். எப்பேற்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையில் இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும். நம் வராகி நம்மோடு இருக்கின்றாள் என்ற ஒரு நம்பிக்கை கைப்பற்றி கொண்டு நாம் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்துவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். அம்மா, உன் மனதில் உள்ளதை சொல்லிவிட்டேனா? என் குழந்தை, மனமுழுக்க வேதனைகள், மனமுழுக்க காரணங்கள். இரவில் உறக்கமே வருவது கிடையாது. உருண்டு புரண்டு படுத்தாலும் ஏதோ ஒரு விஷயம் மனதிற்குள் தடுத்து நிறுத்துகின்றது. நீ எப்படி உறங்கலாம்?
உனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றதே, நீ உறங்கினால் அந்த பிரச்சனைகள் எப்படி முடியும் என்று யாரோ உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பது போல தோன்றி என் குழந்தை உறக்கத்தை தவிர்த்து விடுகின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? என் குழந்தையே, நீ இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் உறங்கிவிட்டாய் என்றால் அந்த உறக்கத்தை போல உன்னுடைய பிரச்சனைகளும் உறங்கிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது தெளிவடைய வேண்டும். அப்படி என்றால் முதலில் என் குழந்தை நல்ல உறக்கம் வேண்டும். இது அம்மா ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை என் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். கஷ்டம் வந்துவிட்டது, பிரச்சனைகள் வந்துவிட்டது என்பதற்காக உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான அந்த இரவு நேரத்தில் நீ உறங்காமல் இருந்துவிடக்கூடாது. அதுபோல எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய அந்த பகல் நேரத்தில் நீ உறங்கிவிடக்கூடாது. இரண்டிற்குமான வித்தியாசத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கென்று கிடைத்திருக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய உடலையும் மனதையும் நீ எப்பொழுதுமே தெளிவாக வைத்திருக்க வேண்டும் என்று தான் அம்மா சொல்கின்றேன். அது உனக்கு தெளிவாக இருந்துவிட்டால் எல்லாமே உன் காலடியில் கிடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ வாழ்க்கையில் புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும் என்று நீ உறுதி செய்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து செல்ல வேண்டும். மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அந்த நொடி நிச்சயமாக என் குழந்தைக்கு சந்தோஷமும் வந்துவிடும். ஆனால் அதுதான் வரவே இல்லையே. இந்த மாற்றங்கள் தான் என் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் கிடைக்கவே இல்லையே என்றும் என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா? எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக சரியாகிவிடும். நீ நினைத்ததை விட எல்லாமே உன் வாழ்க்கையில் பல அற்புதத்தை கொண்டு வரும். மனதிற்குள் கொண்ட எண்ணங்கள் எல்லாமே உனக்கு நீ நினைத்தது போல நிச்சயமான சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும். என் குழந்தையே, மற்றபடி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சோதனை என்பது வெறும் சாதாரண விஷயங்கள் அல்ல. நீ அதை நினைத்து கொண்டு மனதிற்குள் பெரிதாக்கி கொண்டாயே தவிர உன்னுடைய உடலை கெடுத்து உன்னுடைய மனதை கெடுத்து பெரிய பிரச்சனையாக உருவாக்கி கொண்டாயே தவிர மற்றபடி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கும் துணிந்தவள் உன் வராகி நானே. உன் கை பிடித்து உன் வாழ்க்கையை நடத்தி செல்லும் பொழுது வேறு எதை பற்றியும் கவலை உனக்கு வேண்டாம். என் அன்பு குழந்தையே, அம்மாவின் என்றும் உனக்கு நிலையாக கிடைக்கும். அம்மாவின் பாசம் என்றும் உனக்கு நிலையாக கிடைக்கும். அதில் உனக்கு சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை பார்த்து நீ பயப்பட வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை கண்டு பயப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் என் குழந்தை எதை கண்டும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எல்லாவற்றையுமே உனக்கு சரி செய்து கொடுப்பேன். இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு நிலையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக சற்று தைரியமாகவே காணப்படும். எல்லாம் நல்லபடியாகவே முடியும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.